ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேமர்ஸ் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கேம், கிரிக்கெட் லீக். நான் இன்றைக்கி கிரிக்கெட் லீக்கில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அந்த ஷார்ட்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் போய் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நான் ஒரு 3 மேட்ச் போடலான்ட்ருக்கேன். அந்த 3 மேட்ச்சில் எத்தனை மேட்ச் ஜெயிக்கிறோன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி தான் இந்த கேம் ஏற்றினேன். அதனால் இந்த கேம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இனிமேல் நான் ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் போடலான் இருக்கேன். ஏன்னா அதெல்லாம் நீ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கிரிக்கெட் லீக்கில் ஒரு வீடியோ பார்க்கலாம். 3 மேட்ச் ஆடலாம், ப்ளே கொடுத்துக்கலாம். மும்பையில் எனக்கு போதும் இந்த கேமு. என்ட்ரி ஃபீ ஒருத்தர் 100 rupees தரணும். நம்மளுக்கு ஆப்போனண்ட் ரேயன்ஸ்னு ஒருத்தர். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் கோஸ். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பவுலிங் போகிறோம் கைஸ். 2 பவுலர்ஸ் இருக்காங்க. பாஸ்கருங்கிற ஒருத்தர், அப்புறம் சுஹாஸ்ங்கிற ஒரு ஸ்பின்னர். 89 km ஸ்பீடில் ஃபாஸ்ட் பவுலர். பவுண்ட்ரி போகாது கைஸ். உங்களுக்கு கிரிக்கெட்டில் யார் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு விராட் கோலி பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள். தோனி பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குற இந்த வீடியோவில், ஹூ இஸ் த நம்பர் 1 ஆல்ரவுண்டர் இன் த வேர்ல்டு? தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணலாம் இந்த கொஸ்டினை. ஓடுங்க. ஃபஸ்ட் பால் பவுண்ட்ரி நினைக்கிறேன். ஆமாங்க கைஸ், ஃபஸ்ட் பால் பவுண்ட்ரி அடித்து டார்கெட் 2 தான் 3 கொடுத்துருந்தாங்க. 4 அடிச்சு முடிச்சாச்சு கைஸ். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஃபினிஷர் நேமை கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம ஃபஸ்ட் மேட்ச் ஈஸி ஜெயிச்சது கைஸ். இப்போ மும்பையிலேருந்து கராச்சி பாகிஸ்தான் இருக்குது. அங்கே போகலாம். இப்போ ஒரு ட்ராஃபி நடந்துட்டுருக்கு, சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025. அதில் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம். ஆப்போனன்ட் சரியான கேமாக இருப்பாங்க போது. மல்லிகை மாதிரி போர்டு வச்சுக்கணும். யாராக இருந்தாலும் என்ன போர்டு அடிப்போம். 6 தான். ஃபஸ்ட்டு பால் 6. ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வந்துருக்காரு. போர்டு இன்னும் 6. 10. உங்களுக்கு பிடிச்ச இன்டர்நேஷ்னல் டீமை கமெண்ட் பண்ணிடுங்க. மறுபடியும் ஒரு லக்கியான ஒரு பவுலர் அப்படிங்கிற மாதிரியே யாக்கரை போட பார்க்குறாரு. அவுட் ஆகிட்டேன் கைஸ். என்ன ஆச்சுன்னே தெரியல. ஐயோ, ஃபஸ்ட் மேட்ச் என்ன போகிறேன்னு தெரியலையே. ஸோ டேனிங்கிற ஒருத்தர் ஆப்போனண்ட்டில். ஃபஸ்ட் பால் போல்டு ஏறணும். போல்டு 12 ரனில் ஜெயிச்சிச்சு கைஸ். எதிர்பார்க்கவே இல்லை. 12 ரன் ஒரு லாய்ஸ் டோட்டலு. டிஃபெண்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சா போ. நம்ம டீம்மேட்ஸ் கேட்குறாரு. போகலாமே வேணாமா? போய் பார்ப்போம். வாடா. பாகிஸ்தான் நாட்டு. இது நம்ம ஃபர்ஸ்ட் பவுலிங். 107 km போடுறோம் கைஸ். ரிவெஞ்ச் மேட்ச் கேட்டு நம்மளுக்கு ரிவெஞ்ச் கொடுக்க பார்க்குறாரு கைஸ். ஃபஸ்ட் பால் 6 அடிச்சிட்டாரு. ஐயோ, நோ பாலு.
நோ பால்லையும் 6 அடிச்சிட்டாரு. ஓஹோ, நம்மளை முடிச்சுட்டு தாங்க கேமில். பாலே போடாமல் ஏறுன்னு கொடுத்துட்டோம். ஐயோ, யார் சாமி இவன் மசை கட்டு கட்டுறான். Oh my god. That's it. இருபத்தொரு ரன் அடிச்சு போட்டான் 3 பால்ல. யாரு சாமி நீங்க? என்னங்க எப்படி ஆடுறான் இவன்? ஸோ தேவையில்லாம நோ பால் போட்டுறேன். போட்டாச்சு கைஸ், அவ்வளோதான். ஏன் ரீமேட்ச் கேலண்ட் இருக்குது. 130 வேகத்தில் போடலாம் கைஸ். ஸ்டம்பு குடுங்கிட்டு போயிடுச்சு. அவ்வளோதான். 31 ரன் தேவையா? ஆஹா, ஸோ சொல்ல மாட்டேங்குது. பவுண்ட்ரி தான் போயிருக்கு. ஓகே, பரவாயில்ல. பவுண்ட்ரிஸ் என்ன? ஹேய், ரெண்டாவது மேட்ச் பல்ப் வாங்கிட்டோம். மறுபடியும் நம்ம ரீமேட்ச் கேட்கலாம். தைரியமான ஆளாக இருந்தால் கொடுப்பான். கொடுக்கல, போயிடலாம். நம்ம தைரியமான ஆளுன்னு கட்டிட்டோம். ஆனால் அவன் தான் என்னங்க இது கிளைம் கொடுத்து வர மாட்டேங்குது. 200 காயின் வந்திருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பேசிக் பேக்கெட் மாதிரி கிடச்சிருக்கு. அதுக்குள்ளே நம்மளுக்கு நிறைய கிஃப்ட் வச்சுருப்போன்னு சொல்கிறாங்க. பார்க்கல என்ன இருக்குன்னு. இதில் வந்து 100 ரூபா இருக்குது. அப்புறம் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பேட்ஸ்மேன், இது நம்ம பவுலரோடது. இப்போ நம்ம வந்து சொல்லியிருந்து 3 மேட்ச் ஆடுவோன்னு. இப்போ வந்து நம்மளுக்கு 2 மேட்ச் முடிஞ்சு. இப்போ ஒரு லாஸ்ட் மேட்ச் ஆடிடலாம். கராச்சியில் இல்லாமா இல்லை மும்பையில் இல்லாமா? நான் கராச்சியில் நம்ம ஒரு மேட்ச் வளர்த்துருக்கோம். பரவாயில்ல, மாதிரி ஆடுவோம். யார் ஆப்பனண்ட்டு போயிட்டே இருக்கு. என்னங்க இது போயிட்டே இருக்குது? Oh my god. ஓ, ஆப்பனன்ஸ் இல்லை, நிறைய பண்ணுங்க சரி வந்திருக்கு. இப்போ வந்து சோம்பூன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்திருக்காரு. எல்லாம் நல்ல நல்ல பேட்டர்ஸ் வச்சுருக்காங்க, பவுலர்ஸும் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம தான் இன்னும் அதுலேயே இருக்கோம். நோ பால் போட்டங்காட்டி தாங்க போன மேட்ச் தோற்றோம்.
கேட்ச். ஓடி போகாது. போல 3 ரன் ஓடிப்பான்னு நினைக்கிறேன். இல்லை 2 ரன் தான். அவ்வளோதாங்க ஈஸியா. அவனுக்கு என்னன்னே புரியல, என்ன பால் வந்ததுன்னே. பாருங்க எத்தனை பவுலர், 2 புது பவுலர் வச்சுக்கிறான். 3 ரன் டார்கெட் எடுக்க முடியுமானே தெரியல, அப்படிப்பட்ட பவுலர்ஸ் வச்சுக்கிறான். பொறுமையாகவே ஆடுவான், வெளியே தான் போடுறான். அவ்வளோதான் கைஸ், ஃபஸ்ட்டு பால் 6 ரன்ஸ், மேட்ச் ஓவர். ஒரு ஈஸியான வின். அவனுக்கு என்ன ஆச்சுன்னா அந்த செகண்ட் மேட்ச் தான் கைஸ் இந்த புட்டுக்குச்சு மேட்ச்சு இல்லாமல் அது ஜெயிச்சிருக்கலாம். அவன் வந்து நம்மளுக்கு ரிவெஞ்ச் அடி விட்டு போயிட்டான். ஓகே, இதோட வீடியோ முடிவுக்கு வருது. உன்னை அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.